அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட் லீட் த வேர்ல்டு. இந்த வீடியோவில் ஃபிக்ஸட் பாயிண்ட் இட்டரேஷன் மெத்தட் ஆர் சிம்பிளி இட்டரேஷன் மெத்தட் இந்த மெத்தடை பயன்படுத்தி ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். வாங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் ரூட் ஆஃப் 3x equal to square root of 1 plus sin x correct to 3 decimal points. இது நாம் சால்வ் பண்ணுற ரெண்டாவது ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் பார்த்து கற்றுக்கோங்க. சரி, இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிட்டோம். இதை ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி எழுதுகிறோம். அதாவது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin x இருக்கு இல்லையா, அதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து எழுதியிருக்கோம். 3x - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin x = 0. இந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம f of x அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடம் 0 ஆகிடும். இந்த sin 0 வேல்யூ 0. ஸோ என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மட்டும் இருக்கும், இங்கே ஒரு மைனஸ், அதனால் -1 அதனோட வேல்யூ நம்ம நெகட்டிவ் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே முக்கியமான விஷயம், கால்குலேட்டரில் ஆப்ரேட் பண்ணும்போது ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இன்வால்வ் ஆணுச்சு அப்படின்னா நம்ம கால்குலேட்டரை ரேடியன் மோடில் வச்சு ஒர்க் பண்ணணும். சரி, கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு மோடை மறுபடியும் அழுத்துங்க. அப்படி அழுத்துனீங்கன்னா டிகிரி, ரேடியன், கிரேடியன் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது இல்லையா. அப்போது நம்ம ரேடியனுக்கு கீழே 2 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 2 அழுத்துங்க. இந்த இடத்துல சின்னதாக R அப்படிங்கிற நம்பர் டிஸ்பிளே ஆகும். கால்குலேட்டர் ரேடியன் மோடில் செட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ள 1 + sin எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணோம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஈக்குவல் அழுத்துங்க. நமக்கு 1.6430 அப்படின்னு கிடச்சிருக்கு. அது பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன முடிவுக்கு வரோம் அப்படின்னா, இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூவும் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூவும் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ஈக்குவேஷன் ஈக்குவேஷனுக்கு இந்த 0க்கு 1க்கு இடையில் ஒரு ரூட்னாலும் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வரோம். ஈக்குவேஷன் 1 ஹேஸ் அட்லீஸ்ட் 1 ரூட் இன் 0 to 1. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 1வது ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கிறோம். x = 1/3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin x அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இதில் இந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம phi of x அப்படின்னு எழுதியிருக்கோம். அதனுடைய டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம், phi' of x. இந்த கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin x இருக்குது, அதாவது பவரில் 1/2. பவரில் இருக்கக்கூடிய அந்த 1/2 ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்கோம், அதான் 1/2. அதாவது ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 1/2 ரூட் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அதனால தான் 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin x அப்படின்னு எழுதியிருக்கோம். மறுபடியும் உள்ளே வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். 1 டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள் 0, sin x டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா cos x, அதை தான் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதியிருக்கோம். அடுத்ததாக நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம். அப்படி மாடுலஸ் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த cos x மேக்ஸிமம் வேல்யூ 1, அதேமாதிரி sin x மேக்ஸிமம் வேல்யூ 1. நீங்கள் மேக்ஸிமம் வேல்யூ ரெண்டுக்கும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நியூமரேட்டரில் 1 அப்படின்னு ஆகிடும். இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு இருக்கும், அதனோட வேல்யூ 1 பாயிண்ட் சம்திங். இங்கே வெளியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3, 2 இருக்குது. இது 2 மல்டிபிள் பண்ணிங்க 6 × 1 பாயிண்ட் சம்திங். டினாமினேட்டரில் 6 பாயிண்ட் சம்திங்னு வரும். அப்போ இதனோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 1 விட கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அப்போ மாடுலஸ் phi' of x வேல்யூ <1 இருக்குது. அப்போ x = 1/3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin x எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபிக்ஸட் பாயிண்ட் இட்டரேஷன் மெத்தடுக்கான ப்ரொசீஜரை தொடர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நமக்கு ரூட் கன்வர்ஜ் ஆகும். சரி, இதில் வந்து நம்ம என்ன எழுதியிருக்கிறோம் அப்படின்னா,
இந்த எக்ஸ்பிரஷனை தான் திரும்ப எழுதியிருக்கிறோம். xn + 1 = 1/3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin xn அப்படின்னு எழுதியிருக்கிறோம். சரி, நம்ம என்ன அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த x0 = 0.4 அப்படிங்கிறத இனிஷியல் வேல்யூவாக எடுத்துருக்குறோம். அதை எப்படி நம்ம இனிஷியல் வேல்யூவாக எடுக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதாவது x = 1/3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin x இருக்கு இல்லையா, அதை ஆப்ரேட் பண்ணுவோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே ஜீரோக்கும் 1க்கும் இடையில ரூட் இருக்குது அப்படின்றதுனால 0.5 அழுத்தி நான் ஈக்குவல் அழுத்திக்கிறேன். இப்போது அந்த x = 1/3, அதனால் 1/3 ஆப்ரேட் பண்ணுறேன். மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸ்கொயர் ரூட் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 + sin ஆன்சர் அழுத்தி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். மறுபடியும் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்ததாக ஈக்குவல் அழுத்துறேன். எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 0.454054 அப்படின்னு கிடச்சிருக்கு. மறுபடியும் ஈக்குவல் அழுத்துறேன். 0.3936 கிடச்சிருக்கு. மறுபடியும் ஈக்குவல் அழுத்துறேன். 0.3921 அப்படின்னு கிடச்சிருக்கு. மறுபடியும் அழுத்துறேன். மறுபடியும் இப்படி அழுத்திட்டே வந்தேன்னா நமக்கு ஃபிக்ஸடாக 0.3918 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ஃபிக்ஸடாக டிஸ்பிளே ஆகுது. அப்படின்னா இதுதான் ஆக்சுவலாக ரூட்டு. இந்த நம்பர் எந்த நம்பருக்கு நியர்பையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.4க்கு நியர்பையாக இருக்கும். அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கான ரூட் இது தான் அப்படின்னு கால்குலேட்டரில் இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா இனிஷியல் வேல்யூ எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் குறையும். சரி, அப்போது இனிஷியல் பாயிண்ட்டை 0.4 எடுத்துக்கிறோம். அதை கொண்டு வந்து இந்த எக்ஸ்பிரஷனில் பயன்படுத்துகிறோம். திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.4 அழுத்தி ஈக்குவல் அழுத்திங்கன்னா இந்த 0.4 அப்படிங்கிறது ஆன்சரில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை ஆப்ரேட் பண்ணுவோம். அதாவது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க, 1/3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸ்கொயர் ரூட், அதுக்குள்ளே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 + sin ஆன்சர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. ஈக்குவல் அழுத்தினீங்கன்னா 0.3929 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதுதான் ஆக்சுவலாக நமக்கு 3 டெசிமல் பிளேஸுக்கு கேட்டிருந்தாங்க. நம்ம கால்குலேட்டரில் 4 டெசிமல் பிளேஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். 0.393 அப்படின்னு கிடச்சிருக்கு. மறுபடியும் நீங்கள் ஈக்குவல் அழுத்தினீங்க அப்படின்னம்னா அடுத்த நம்பர் டிஸ்பிளே ஆகுது 0.3920 அப்படின்றது. இந்த நம்பரை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இந்த நம்பர் கிடச்சிருக்கு. மறுபடியும் அதே இந்த 0.392 இருக்கு இல்லையா, அதை இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது இன்புட்னா ஜஸ்ட் ஈக்குவல் அழுத்தினீங்கனாலே நமக்கு அடுத்த நம்பரும் அதே நம்பர் தான் டிஸ்பிளே ஆகுது. அதாவது 0.3919 அப்படின்னு ஆகுது. நம்ம 3 டெசிமல் பிளேஸ் கரெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்து 2 அப்படின்னே வந்துடும். அப்போது நமக்கு x2 x3 இந்த ரெண்டுனோட வேல்யூமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன முடிவுக்கு வரோம் அப்படின்னா x = 0.392 அப்படிங்கிறது தான் கொடுத்துருந்த ஈக்குவேஷனுடைய ரூட் அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம். அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் 4 டெசிமல் பிளேஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது மறுபடியும் அழுத்தினீங்கன்னா அதே 0.3918 அங்கே வந்து நிற்கிது. நம்ம 3 டெசிமல் பிளேஸ் கரெக்ஷனுக்கு கேட்குறதுனால 0.392 அப்படிங்கிறது ரூட் அப்படின்னு எழுதுகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங். தேங்க்யூ ஸோ மச்.